ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெகேஷ் பேசுகிறேன் ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா ரேபிட் பெட்ரோல் 1.6 தான் கைஸ். இந்த வண்டி என்ன வேலைக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைமிங் செயின் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆயில் லீக் பேக்கிங்லேருந்து. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்கிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்க இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். புதுசாக இருக்கும் பாருங்கள். அண்ட் இதை கழட்டும் போது நாங்கள் ஃபேஸ் பண்ண ட்ரபுள் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, கீழே வரக்கூடிய புள்ளியோட போல்ட் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, அதை கழட்டவே முடியல. ஸோ அதை நாங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளோ டார்ச் வச்சு அந்த போல்ட்டை ஹீட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணோம். அண்ட் மொரோவர் வந்து பார்த்திங்கன்னா அதை கழட்டும் போது இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உடஞ்சிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்ஜினே டவுன் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்கும் கஸ்டமருக்கும் கொடுக்காம நாங்களும் அதை சேஃபாக ரிமூவ் பண்ணிவிட்டு டைமிங் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து டைமிங் கிட் ஆஸ் வெல் அஸ் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான டைமில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 90,000 to 1 lakh கிலோமீட்டரில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செயின் ஸ்ப்ராக்கெட் மாதிரி வெளியில் தெரியாது, எக்ஸ்டர்னலாக இருக்காது. அதனால் அதோட கண்டிஷன் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1 lakh 1 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணாமலே நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். அப்படியே வச்சு ஓட்டினோன்னா ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் போகிற வழியிலே கட் ஆச்சுனாலும் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் வைக்காதீங்க கைஸ். ஸோ இந்த மேஜரான ஒர்க்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சஸ்பென்ஷனும் போயிருந்தது, அதை மாற்றிட்டோம். ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் போயிருந்தது, அதையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஒர்க் கம்ப்ளீட் பண்ண கையோட ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி டிஃபர் ஆகும். அண்ட் டீசல் வெஹிக்கிளுக்கு ஒரு காஸ்ட் வரும், பெட்ரோல் வண்டிக்கு ஒரு காஸ்ட் வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸோ உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.